வெயிட் லாஸ்னாலே கஷ்டம் தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அது கம்ப்ளீட்லி வந்து ஒரு மித்து தான். பட் வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸி. பட் அதை எப்படி பண்ணலாம் அண்ட் எப்படி ஹெல்த்தியா பண்ணலாம்னு பார்க்கலாம். பிகாஸ் நீங்க நிறைய பேர் வந்துட்டு இந்த லிக்விட் டயட் கிராஷ் டயட் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் உங்களுக்கு எப்படி டயட் ட்ராக் பண்ண தெரியும், அது உங்களுக்கு எப்படி கேலரிஸ் ஃபில் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களால ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். நான் உங்கள்கிட்ட வந்து ஜெனியூனா ப்ரூஃபோட சொல்ல போறேன். ஸோ மறக்காம அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம யூடியூப் சேனல் புதுசாக வந்து எப்படின்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வந்து யாருமே கண்டுபிடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவரோட டிரான்ஸ்மிஷனை நான் எப்படி பண்ணேங்கிறத சொல்றேன். ஸோ ஆக்சுவலி இவருக்கு வந்து 4 months ஆச்சு. ஸோ 4 months எப்படி கிளியரா பண்ணேன் அண்ட் அது அப்படியே கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் சொல்றேன். தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகும். நீங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது 3 விஷயம் தான். இந்த 3 விஷயம் தெரிஞ்சுன்னா நீங்க வேற லெவலில் வெயிட்டை குறைக்கலாம். அண்ட் இது ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு உங்களோட மெயின்டெனன்ஸ் கல்வி கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கல்வி கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா எப்படி மெயின்டெனன்ஸ் எப்படி வந்து கேலரிஸ் டெய்லி சாப்பிடுறது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீக்லி எவ்வளவு வெயிட் குறைக்கணும் தெரியல. ஆக்சுவலி நிறைய பேருக்கு வந்து எவ்வளவு வெயிட் குறைக்கணும்னே தெரியாம வந்து நீங்க பாடு பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதுவே தப்பு. ஸோ செகண்ட் வந்து வீக்லி வந்து எவ்வளவு கேஜி குறைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ நான் ஆக்சுவலி வந்து மவுஸ்ல டைப் பண்ணால கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேர்ட் திங் பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி எவ்வளவு கேலரி சாப்பிடணும் பார்க்கணும். கரெக்டா? ஸோ இந்த 3 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க வந்து பாதி வெயிட் லாஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இது சொல்ல மாட்டாங்க. பட் நான் உங்களுக்கு ஜெனியூனா சொல்றேன். ஸோ தயவு செஞ்சு வந்து கிளியரா கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் முடியும். ஸோ அவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் 100 kg இருந்தாரு. ஸோ 101 kg இருந்தாரு. 100 வச்சுக்கலாம். ஸோ 100 kgல இருந்து என்னடா இது 100 kgல இருந்து அரௌண்ட் 86 kg குறைச்சாரு. கரெக்டா? ஸோ இது எப்படி பண்ணாரு அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கிளியரா கவனிங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் கல்வி கண்டுபிடிக்கிறோம். ஸோ மெயின்டெனன்ஸ் கல்வி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா தேவை. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி நோட் வச்சிருக்கேன். ஸோ ஏன்னா நான் வீடியோல பேசுறப்ப கொஞ்சம் பதட்டப்பட்டு மறந்துட்டேன் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபார்முலா என்ன பாடி வெயிட் இன்டூ 20 இன்டூ 1.5 இதுதான் வந்து உங்க மெயின்டெனன்ஸ் கல்வி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. பட் திஸ் வில் பி வெரி ஈஸி பிகாஸ் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இப்படி ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட பாடி வெயிட் என்னது 100 kg நான் சொன்னேன்ல 100 kg. ஸோ 100 இன்டூ 20 இன்டூ 1.5 போட்டீங்க அப்படின்னா அரௌண்ட் 3000 வரும். இந்த 3000 கேலரிஸ் தான் அவரோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். ஓகேவா? இப்போ நீங்க எவ்வளவு வந்து கேலரிஸ் எடுக்கணும் அப்படிங்கறத இங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம். லைக் மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிச்சிக்கலாம். ஆக்சுவலி இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிக்கல கூட உங்க வெயிட்டே குறைக்க முடியாது. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பாடி வெயிட் இன்டூ 20 இன்டூ 1.5 நீங்க ஒரு 90 kg இருக்கீங்களா 90 இன்டூ 20 இன்டூ 1.5 போடுங்க. 95 kg 95 இன்டூ 20 20 1.5 போட்டுங்க. ஸோ கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா சூப்பரா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் எவ்வளவு வந்து நான் சாப்பிட்டா வெயிட்டை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஓவர். ஸோ இப்போ வந்து நான் வந்து வாரத்துக்கு எவ்வளவு கிலோ குறைக்கணும் அப்படிங்கிறது நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 100 kg இருக்கேன். கரெக்டா? இப்போ பாடி வெயிட் இன்டூ 1%. அதுதான் வந்து நீங்க வந்து வீக்லி குறைக்கணும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 kg இருக்காரு. கரெக்டா? அவரு 100 இன்டூ 1% போட்டேன் அப்படின்னா நான் வந்து வாரத்துக்கு 1 கிலோ குறைச்சாலே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் கைஸ். சிம்பிள். புரிஞ்சா? இது வரைக்கும் கிளியரா புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? யாருமே இல்லை. பட் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. பட் ஸ்டில் இப்போ 1 கிலோ குறைக்கிறதுக்கான நம்ம ஐடியா வந்துச்சு. கரெக்டா? இப்போ 1 கிலோ குறைக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு கேலரிஸ் கம்மியா சாப்பிடணும், எவ்வளவு கேலரிஸ் பர்ன் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். கரெக்டா? சோ இப்போ நான் 1 கிலோ வந்து குறைக்கணும் அப்படின்னா நான் வந்து அரௌண்ட் 7700 கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணனாலோ இல்ல கம்மியா சாப்பிட்டாலும் எனக்கு வந்து 1 கிலோ ஃபேட் குறையும். சரியா? இதுதான் முக்கியமான விஷயம். இப்போ நான் வந்து 7700 பதிலா அப்ராக்ஸா வந்துட்டு 7000 கேலரிஸ் நான் வந்து டெய்லி கம்மியா 7000 கேலரிஸ் வந்து கம்மியா சாப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 கிலோ குறையும் guys. இதுதான் வந்து மெயின் திங். ஓகேவா? இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வெயிட் வந்து 90 kg இருக்குன்னா 90 இன்டூ 1% போட்டீங்க அப்படின்னா 0.9 kg குறைக்கணும். ஓகேவா? 0.9 kgனா நீங்க இந்த கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு கேலரிஸ் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது வந்துடும். அரௌண்ட் என்ன ஒரு 6300 சம்திங் வரும்னு நினைக்கிறேன். 6300 நீங்க கம்மியா சாப்பிட்டீங்கன்னா 1 கிலோ ஃபேட் குறையும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்க எவ்வளவு கம்மியா சாப்பிடணும் அப்படிங்கிறது கிளியரா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? வெரி சிம்பிள். ஸோ நெக்ஸ்ட் கேஸ் இது வரைக்கும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியாட்டி ஒண்ணுமே இல்ல. உங்க பாடி வெயிட் அதான் நீங்க 75 kg 75 இன்டூ 1% போடுங்க. 75 இன்டூ 1% 0.75 kg வாரத்துக்கு குறைக்கணும். அவ்வளவுதான் சிம்பிள். சரியா? இப்போ நீங்க 100 kg மேல இருக்கீங்கன்னா 1% அவ்வளவுதான். இப்ப 130 கிலோ வந்தாலும் அதே தான். நீங்க வாரத்துக்கு 1.3 kg குறைக்கணும். வெரி சிம்பிள். சரியா? சோ இப்போ வந்து இவர் வந்து 1 கிலோ குறைக்கணும். சோ 1 கிலோ குறைக்கணும் 7000 கேலரிஸ் வந்து கம்மியா சாப்பிடணும், கம்மியா பர்ன் பண்ணணும். சரியா? சோ இப்போ நான் வந்து டெய்லி எவ்வளவு கேலரி சாப்பிடணுங்கிறது கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் வந்து 7000 கேலரி கம்மியா இருந்தா வெயிட் குறையும். இப்போ அவரோட மெயின்டெனன்ஸ் கல் என்னது
3000 கேலரிஸ். அதாவது டெய்லி ஒரு 3000 கேலரிஸ் சாப்பிட்டா அதாவது வந்து அவர் வந்து வெயிட் மெயின்டைன் ஆகும் கரெக்டா. இப்போ 3000 கேலரிஸ்னா 3000 கேலரிஸ். ஒரு வாரத்துக்கு எவ்வளவு வருது? அரௌண்ட் 21,000 வரும் கரெக்டா. 21,000 கேலரிஸ் அவர் வந்து டெய்லி அதாவது வீக்லி சாப்பிட்டாரு அப்படின்னா அவர் வெயிட் மெயின்டைன் ஆகும் கரெக்டா. இப்போ நமக்கு என்ன தேவை? 1 கிலோ வெயிட்டை குறைக்கணும் கரெக்டா. இப்போ 1 கிலோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து 7,000 கேலரிஸ் கம்மியா சாப்பிடணும் கரெக்டா. இதெல்லாம் கிளியரா புரிஞ்சுல கைஸ்? இது வந்து பெர் வீக்குக்கு. இப்போ நான் 7,000 கேலரிஸ் வந்து நான் கம்மியா சாப்பிடணும் கரெக்டா. இப்போ நான் 7,000 கேலரிஸ் வீக்லி கம்மியா சாப்பிடுறது இப்போ 21,000 7 போட்டா எவ்வளவு வரும்? பேக் இந்த வீக் ஓகே பாத்து ஓகே 14 அதாவது வந்து 14,000 கேலரிஸ் நான் எடுத்தேன் அப்படின்னா அந்த வீக்குக்கு நான் வந்து 1 கிலோ குறைச்சிருப்பேன். ஓகேவா? வெரி சிம்பிள் கைஸ், நான் ரொம்ப கிளியரா புரிஞ்சுருக்கேன். இப்போ இது வந்து பெர் வீக் கிடைச்சிருச்சு. அப்போ நான் டெய்லி எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 14 ÷ 7, அதாவது 7 நாளைக்கு கரெக்டா. இப்ப 7 நாளைக்கு நான் போட்டேன் அப்படின்னா நான் டெய்லி 2000 கேலரி சாப்பிட்டேன்னா எனக்கு 1 கிலோ குறையுங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதாவது 100 கிலோ இருக்க பர்சன் நான் 2000 கேலரி அவர் டெய்லி சாப்பிட்டாரு அப்படின்னா அவருக்கு 1 கிலோ குறையறத அவராலே பார்க்க முடியும். இதுதாங்க கால்குலேஷன். கால்குலேஷன் கிடையாது, ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ். கொஞ்சம் மேக்ஸ் தெரிஞ்சா போதும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணீங்கனாலே ரொம்ப ஈஸியா நீங்க எவ்வளவு குறைக்கலாம் தெரிஞ்சிடும். நீங்க எவ்வளவு கேலரிஸ் வந்து டெய்லி சாப்பிடணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு கைஸ் உண்மையா சொல்லணும்னா இவ்வளவு இன்ஃபர்மேட்டிவா எனக்கு தெரிஞ்சு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கால்குலேஷனா வந்து என் கிளைண்ட்ஸ்க்கு தெரியும். ஆக்சுவலி வந்து ஒரு ஒரு 1 வீக்கோ 1 மந்த் மறந்து ஆக்சுவலி நிறைய கிளைண்ட் வந்து ஒரு ஒரு ரிவ்யூ சொல்றதுனால நம்ம எதுவுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து 1 வீக்கோ 1 மந்த் தெரியல. ஸோ ஆக்சுவலி கூட சொல்றப்ப வந்துட்டு இந்த கால்குலேஷன் போட்டு அவருக்கு வெயிட் குறைஞ்சி. அப்ப நான் சொன்னேன் ப்ரோ இப்படிதான் குறைச்சு. என்ன ப்ரோ சொல்றீங்க? என்ன ப்ரோ ஏதோ ரோபோட் மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்ப ஆக்சுவலி ஒரு 10 kg குறைச்சு 3 monthsல. ஸோ அதுதாங்க விஷயமே, சரிங்களா. ஸோ நீங்க வெயிட்டை குறைக்கிறப்போ எப்படி குறைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் அவங்கள சஸ்டெயின் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து இதுக்கப்புறம் வந்து எவ்வளவு ப்ரோட்டீன் எடுக்கணும், எவ்வளவு ஃபேட் எடுக்கணும், எவ்வளவு காப்ஸ் எடுக்கணும், இது எல்லாத்தையுமே நான் கிளியரா போடுறேன். ஸோ அதுக்கு மறக்காம வந்து என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்லயும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ திங்க் திஸ் வீடியோ வில் பி வெரி வெரி இன்ஃபர்மேட்டிவ் நினைக்கிறேன். ஆக்சுவலி இவருக்கும் அந்த அதே மாதிரி ஆக்சுவலி இப்ப நான் சொன்ன ஒரு பர்சன் அவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க வெயிட் குறைஞ்சு. சரியா. இப்போ 2000 டெய்லி சாப்பிட்டாரு. அப்புறம் வெயிட் குறையாம ஸ்டாப் ஆகும் கரெக்டா. அப்போ வந்து 1900 1800 அந்த மாதிரி வந்து அதுக்கேற்ற மாதிரி கம்மியாயிட்டே இருக்கும். அண்ட் அதையுமே வந்து நான் போக வந்து ஷேர் பண்றேன். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. மறக்காம வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ வில் ஹெல்ப் யூ. தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ்.